ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்தும் 12வது வசனத்தை குறித்தும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்திலே சுவிசேஷங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வசனத்தை படிக்கும்போது தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆலயத்துக்கு போகிறோம், மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பலவிதமான காரியங்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது மாத்திரமே அந்த வார்த்தை பிரயோஜனப்படுகிறது என்பதை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெளிவடை செய்கிறது. அதாவது விசுவாசத்தோடு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நிறைய நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம காணும் பொழுது 100க்கு அதிபதி ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்ன அந்த விசுவாசத்தினால அந்த வேலைக்காரன் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். அவருக்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அவருக்கு அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிது. அதே போல் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சரீரத்தில் அவன் சுகம் பெற்றதை உணர்ந்தாள். அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறபடினால எல்லாருக்கும் சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே அது நம்மளுக்குள்ள கிரியை செய்யும், பிரயோஜனப்படும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையானது 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது உயிருள்ளதாக இருக்கிறது, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது, பட்டயம் போல இருக்கிறது, கருக்குள்ள பட்டயம். இப்போ பட்டயம் என்று சொன்னால் மற்றவர்களை வெட்டுவதற்கு மாத்திரமல்ல, பாதுகாக்கிறதுக்கு பட்டயம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருத்தருக்கு வெட்டுறதுக்கு ஒரு ஆயுதம், இதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பட்டயம் தேவைப்படுகிறது. அந்த பட்டயம் என்பது மற்றவர்களை ஆபத்திலிருந்து மற்றவர்களை பாதுகாக்கிறதுக்கு கூட பட்டயம் அந்த மாதிரி பாதுகாக்கிறதான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை கூட நாம் இந்த நாளிலே நம்ம அதை தியானிக்கலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சும்மா லேசு கிடையாதுங்க. அந்த ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்குது, உயிர் இருக்குது, அதுக்கு வல்லமை இருக்குது, பாதுகாக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எலும்புகள் மூட்டுக்குள்ள அது ஊடுருக செய்தான். அவ்வளோ வல்லமை நிறைந்ததான ஆண்டவருடைய வார்த்தையானது, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இப்பேற்பட்ட ஒரு அனுபவம், இப்பேற்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தையை நம்ம ஏனோ தானோ என்று வாசித்து நம் கடந்து போகாதபடி அது உயிருள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை தோற்று போன நிலையில் உள்ளதா, ஆண்டவர் துவண்டு போன நிலையில் உள்ளதா, இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, தேற்றுகிறதா இருக்கிறது, நம்மளை எழுந்து நிற்க செய்கிறதா இருக்கிறது. அதுபோல நம் உணர்ந்து அதை ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நம்ம மீட்டிங்கில் போய் சில ஊழியக்காரங்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு உயிருள்ளதாக இருக்கிற வார்த்தை நம்ம கேட்கிறோமே என்ற அந்த பயபக்தியோடு நம்ம கேட்கும் பொழுது உயிருள்ளதாய் அந்த அனுபவத்தை நாம் உணர முடியும். அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறது. எல்லாருக்கும் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனால் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது மாத்திரமே அது நம்மளுடைய வாழ்க்கையில் உயிருள்ளதாகவும்
பிரயோஜனம் உள்ளதாகவும் பாதுகாக்கவும் நம்மளுடைய உடலுக்குள்ள அது பாய்கிற ஊடுருவதாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. அநேக அற்புதங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது நீ விசுவாசிக்கிறாயா, இதை நான் செய்வேன், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி தான் அது அற்புதத்தை கொடுக்குறேன். ஏன்னா நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் மாத்திரமே தான் அதனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த மாதிரி இது உயிர் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இல்லை, அது உயிர் உள்ள வார்த்தை என்பதை உணர்ந்து நாம் படிக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ கொடுமைசாலியாக எவ்வளோ பாவம் நிறைந்தவனாய் நாம் இருந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கிற ஒரே ஆயுதம் வேத வார்த்தைகள் மட்டும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே தான். இதை உணரும் போது, இதை அனுபவிக்கும் போது, இதை ருசிக்கும் போது தான் இதை நம்மளால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இது ஆண்டவருடைய வார்த்தை நான் பைபிள் படித்தேன், எனக்கு புரியல, நான் ஜெபிச்சேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கிறிஸ்துவனுக்கு மாத்திரமா ஆண்டவர் இல்லை, யாவருக்கும் எல்லாருக்கும் என்னை நோக்கி யாரெல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது எல்லாருக்கும் அவர் சமமாக இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசத்தோடு மாத்திரமே நம்ம கூப்பிடணும். விசுவாசம் என்பது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பலன். அந்த விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு அற்புதத்துக்கு நம்மளுக்கு அந்த விசுவாசம் மிக மிக முக்கியம். ஒரு ஆண்டவர் எத்தனையோ அதிசயம், செத்து போய் 4 நாள் ஆனவரை லாசரே வெளியவான்னு சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையாய் அவரை போய் தொட்டு உயிரடை செய்தது. அதில் உயிர் வந்துச்சுங்களா, அதில் வல்லமை நிறைஞ்சிச்சா. அவர் ஒரு சாட்சியாக நின்னார். ஆண்டவருடைய சாட்சியெல்லாம் ஒருவரை சுகப்படுத்திட்டா அவர் சத்தியம் போய் சொல்லவே தேவையில்ல, அவர் சாட்சியாகவே நிற்கிறார் அந்த இடத்துல. இது யாருப்பா? ஆண்டவர் அன்னைக்கு செத்து போய் 4 நாள் இருந்தவரை உயிரோடு எழுப்பின லாசருப்பா அவரு அப்படின்னு சொல்கிற ஒரு சாட்சியாய் மாறுறான். அந்த சாட்சியாய் மாறுவதற்கு நம்மளும் ஒரு சாட்சியாய் மாறணும் என்றால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு வேதத்தை படிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவன் உள்ளவராகவும் வல்லமை நிறைந்ததாகவும் நம்மளுடைய ஆத்துமாவை காக்கிறதாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது கூட அவரிடத்துல நாம் ஜெபித்து விட்டு அவரிடத்துல போய் விசுவாசிக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறார், உன்னுடைய பாவங்களுக்காய் மரிச்சார், என்னுடைய பாவங்களுக்காய் மரிச்சார் என்பதை அவரிடத்துல நம்ம சொல்லி இந்த சத்தியத்தை நாம் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக அவரிடத்துல கிரியை செய்யும், அது பிரயோஜனமாய் மாறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.